ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வெல்டர் சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மினி ஆட்டோ பாடி கட்டுதல் தாங்க. இப்போ நம்ம கட்டுற வண்டி வந்து ஐஃபை நியூ மாடலு அசோக் லேலாண்டு படா தோஸ்தோடது நியூ மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து தொட்டி பிரித்து தொட்டி கடையில் வந்து ஆங்கிள் போட்டிருக்கிறோம். 35 ஆங்கிள் போட்டு வெல்ட் அடிச்சுட்டு இருக்கோம். எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம தொட்டி வந்து உள்ளே வந்து பிளாட்ஃபாரம் வளையாமக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே ஆங்கிள் போட்டு டோட்டலாக பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ தொட்டி மேலே ஏற்றி வண்டி ரிவேர்ஸ் விட்றோங்க. எதுக்காகனா நம்ம சைடு சேனல் ஓட்டுறதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ சேனல் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. சைடு சேனல் வந்து கஸ்டமரு கேட்குற அளவுக்கு ஹைட்டு, அதுக்கு ஹைட் என்ன லோடு ஓட்டுறாங்களோ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஹைட் இது பண்ணுறோம். இது வந்து வாழைக்கால் லோடு ஓட்டுறாங்க வண்டி வந்து ரெகுலராக அவங்களுக்கு ஓன் யூஸ்க்குனால, அதனால் வாழைக்கால் லோடுக்கு தகுந்த மாதிரி பாடி கட்டிகிட்டு இருக்கோம். ஹைட்டு வச்சு கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஒவ்வொரு லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டுவோம் ஹைட்டு. விரவு லோடுனா கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கேபின் மாட்டத்தோடு கொஞ்சம் கீழே இருக்கும். இது கேபின் மாட்டத்தோடு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி அதுக்கு லோடுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுத்துட்ருக்கோம். இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு அளவெல்லாம் எதுவுமே தொலைவாக மாறாது. அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து சைடு சேனல் ஃப்ரண்ட் சைடில் ஒரு சைடும் பேக் சைடு ஒரு சைடு வரும். ஆனால் பேக் சைடு பம்பர் வைக்கிறதுக்கு சேனல் பெருசாகவும், ஃப்ரண்ட் சைடு என்ன கேபின் மட்டமோ அந்த மட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இண்டிவிஜுவலாக நானும் தான் கட்டிகிட்டு இருக்கோம். மெயினாக வேறு ஆள் இல்லை, ஆள் அவர் ஹெல்ப்பருக்காக வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆள் இல்லாதனால புதுசாக வந்துருக்கிறாரு ஒர்க்குக்கு. இண்டிவிஜுவலாக எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான். ஆனால் இது வந்து இப்போ படா தோஸ்தில் ஒரே மாடல் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஃபோன் ஐஃபோருக்கும் ஐஃபைக்கும் என்ன அப்படின்னா, பம்பரு ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பரு, சைட் பம்பர் எல்லாமே இது இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அது சும்மா லேஸ்னு தான். நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு இண்டிவிஜுவலாக சீட்லேயே எல்லாமே பண்ணியிருக்கோம். பம்பர் வந்து 2க்கு 1 பைப்பில் போட்டிருக்கோம். சைடு பம்பரு, பேக் பம்பர் வந்து சேனல் தான், ஃப்ரண்ட் பம்பரும் சேனலில் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே கேரியர் வந்து அட்டாச் கேரியர் கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அட்டாச் கேரியர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா ஃபிட்டிங் போடுறப்ப இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, சைடு சேனல் ஒட்டியாச்சு. மேலே ஆங்கிள் அதாவது கிராஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் ஒரு வண்டிக்கு வந்து ஸ்பேர் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து மேலே போகிற ஆங்கிள் அளவு எடுத்துகிட்ருக்கோம். மேலே போடுற ஆங்கிள் அளவு எடுத்து அது ஓட்டை போடணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கூண்டு போடுவாங்க. நம்ம கூண்டு போடுறப்போ ஓட்டை போடுறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டே ஓட்டை போட்டே கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட தான் கூண்டு போடணும் இல்லை, வேறு எங்கே வேணால் விட்டு கூண்டு போடலாம். அதுக்காக நான் அதில் ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஆங்கிள் அதுதான் கட் பண்ணுறாரு. மேலுக்கு அளவு எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு அது ஓட்டையை போட்டுவிட்டு மேலே ஃபிட் பண்ணி வச்சுருவோம். இண்டிவிஜுவலாக 4 ஓட்டை போடுவோம். லாஸ்ட்டு இந்த சென்ட்ரு ஆவரேஜ் பண்ணி இன்னொரு ஓட்டை போட்டுவிட்டு அதுக்கு இண்டிவிஜுவல் நாங்கள் போட்டு பாடி கொண்டு இது பண்ணுறதுக்காக வச்சு இது பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இங்கே கூண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஓட்டை போட்டுட்டு தேவையில்லை. இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூண்டை மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போட்டுக்கலாம். ஒரு ஆங்கிள் போட்டுச்சு, இன்னொரு ஆங்கிள் எடுக்கிறாங்க. இன்னொரு ஆங்கிள் போட்டுவிட்டு அடுத்து மேலே எடுத்து ஃபிட்டிங் பண்ணி வெல்டிங் அடிக்கிறது தாங்க நமக்கு. அங்கே வந்து ஒரு வீல் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. புது வண்டி பழைய வீலு ஒன்று எடுத்து வண்டிக்காரரு மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படியே புது வீல் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வண்டி இது பண்ணி போட்டுட்ருக்குறோம். அவ்வளோதாங்க. ஆங்கிள் ஓட்டையை போட்டாச்சு. ஆங்கிள் இப்போ வெல்ட் அடிக்கிறது ஆட நிற்கிது. ஆங்கிள் வெல்ட் அடிச்சு விட்டு நம்ம இது இந்த சேனல் அந்த சேனல் அடுத்து கிராஸுக்குள்ளே, அதாவது உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கவுடி கீழே வைக்கிறதுக்கு அது சேனல் ஆங்கிள் வந்து நம்ம போட்டுருவோம். நம்ம போடுற ஆங்கிள் எல்லாமே 40க்கு 6 ஆங்கிள் தான் இண்டிவிஜுவலாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சேனல் அதேமாரி தான் 3 கொண்ட சேனல், நல்லா ஹெவியான சேனல் தான் போட்டு 38 கிளாஸ் சேனல் தான் பண்ணி போட்டுட்ருக்கோம். எது இல்லை, பாடி வந்து வாழைக்காலோடு கட்டுறதுனால இண்டிவிஜுவலாக பாடி நல்லா இருக்குன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. எப்படியும் 5 டன்னு லோடு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டி நம்மளால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இண்டிவிஜுவலாக. அவ்வளோதான். இல்லை, நம்மக்கிட்ட வர வண்டி இண்டிவிஜுவலாக எங்கே போய் நின்னாலும் தனியாக தெரியும். இவங்க பாடி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக தனியாக தெரியும். தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ ஐஃபை தான் ஃபஸ்ட்டு படா தோஸ்தில் வந்திருக்கு. அதனால் இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு, அதுவும் கலர் வந்திருக்கு. நம்மக்கிட்ட ப்ளூ கலர் வந்திருக்கு. ப்ளூ கலர் தான் கட்டியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வேலை வந்து தரமாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி பாடி கட்டணும்,
என்ன சைஸுக்கு நீ சொன்னீங்கன்னா நீட்டாக பண்ணிக்கலாங்க. எதுவுமே இதாக வர்றதுக்கெலாம் இல்லை. இண்டிவிஜுவலாக பண்ணி நீட்டாக பண்ணி வச்சுக்கலாம். அது உள்ளே வந்து என்ன பண்ணுறோம்னா சென்டரும் சேனலில் கொடுத்துருவோம். 2 சைடும் மொத்தம் 6 7 வர மாதிரி வந்துடுங்க. இண்டிவிஜுவலாக வருது. சேனல் ஒட்டி பைப்பு ஒட்டியாச்சு பாருங்கள். இண்டிவிஜுவலாக சென்டர் சேனலு கீழேயும் எதுக்கு தொட்டி கட்டியில் தான் வாங்கி கொடுத்ததில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இங்கேயும் சேனல் இங்கேயும் சேனலு பைப்பு கீழே தொட்டிக்கு மேலே வந்து 6 இன்ச்சு பைப்பு 3 பைப்பை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். மேலே அது இல்லாமல் வந்து 3 பைப்பு இண்டிவிஜுவலாக. ஃப்ரண்ட் சைடு வந்து அவங்க டைமண்ட் கட்டுறதுனால டைமண்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இண்டிவிஜுவலாக பாடி எல்லாமே சேம் ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் எங்கே போய் நிறுத்துனீங்கன்னா இண்டிவிஜுவல் தனியாக தெரியும். வண்டி எங்கே கட்டணும் வண்டின்னு தனியாக சொல்லலாம். இப்போ வந்து டைமண்ட் போட்டுருக்குறேங்க இண்டிவிஜுவலாக. அப்போ கஸ்டமர் நான் என்ன கேட்டாங்களோ அதுதான் நான் பண்ண முடியும். அதாவது கஸ்டமர் டைமண்ட் போட்டு கொடுன்னு சொன்னாங்க. அதான் டைமண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இண்டிவிஜுவலாக பட்டா ரெடி பண்ணிவிட்டு நம்ம டைமண்ட் போட்டுட்ருக்குறோம். டைமண்டு கஸ்டமரு ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து பைப்பே கேட்பாங்க. இவர் வந்து எனக்கு டைமண்டு தான் நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்டார். சரி ஓகே, உங்கள் ரெக்யர்மெண்ட் என்னவோ அது மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்களே இண்டிவிஜுவலி எதுவும் பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை இன்க்ளூடிங் அதை மட்டும்தான் நாம் பண்ணுவோம். அவங்க ஒரு இடத்துல கேட்குறது மாதிரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஏன் பைப்பே ஒட்டிக்கலாமான்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாம் நினைப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டைமண்ட் வேலை முடிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இண்டிவிஜுவலாக டைமண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே காடி தான் நம்ம பண்ணி பண்ணுவோம். படா தோஸ்த் வண்டியோட இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐஃபை மாடலு. டன்னேஜ் வந்து பாசிங் வந்து அதர் ஸ்டேட் போட்டு தான் 2 டன் கெப்பாசிட்டி அளவு கொடுத்துருக்காரு. மேலே அட்டாச் கேரியரு கேட்டாங்க, கஸ்டமர் கேட்டாங்க இந்த கேரியர் வேண்டாம், மேலே காய் அதுலேயும் கேரியர்லேயும் காய் வைப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் கேரியரு பட்டா தனியாக வளைச்சி வச்சுருக்கோம். 40 டன் பட்டா வளைச்சி கிராஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடில் ஏணி கேட்டாங்க, மேலே ஏறி போகிறதுக்காக சைடு ஏணி. டீசல் டேங்கு சேஃப்டி பம்பரு. பிளாஸ்டிக் சாணிமா கார்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் சீட்லேயே 12 கேஜி சீட்லேயே சாணிமா கார்டும் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தாங்காதுன்னு இண்டிவிஜுவலாக அதுக்கு பட்டாவை கொடுத்து இண்டிவிஜுவலாக எல்லாமே பண்ணியிருக்கோம். ஊக்கு அதே மாதிரி தான் நல்லா ஹெவியான ஊக்கு தான் கொடுத்துருக்கோம். சீட்டு பாருங்கள். டீசல் டேங்க் பம்பரு, பேக் வீலுக்கு இந்த சைடு பம்பரு இண்டிவிஜுவலாக தனியாகவே இருக்கும். அடுத்து டோர் கெப்பாசிட்டி வந்து 2 டன் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி எல்லாம் இண்டிவிஜுவலாகவே போட்டிருக்கோங்க. டோர் பட்டா அதே மாதிரி தான் 40 டன் பட்டா தான் போட்டிருக்கோம். டோருக்கு எல்லாமே 1.5 கல் ஆங்கிள் தான். எந்த லேஸ் ஆங்கிள் நம்மளுக்கு கிடையாதுங்க. எதை எடுத்திங்களாமே 1.5 கல் தான் போட்டிருக்கோம் வண்டிக்கு. அந்தளவுக்கு தரமாக இருக்கும். அதேமாதிரி டூல்ஸ் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இடம் சின்னதாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். டூல்ஸ் பாக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே அந்த இடத்துல வைக்கிறதுக்கு கேப் ஸ்பேஸ் இல்லைங்க. அதனால் ஒன்றுக்கு ஒன்றே வச்சு கொடுத்துருக்குறோம். சரி, அதுக்கு ஒரு பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் கேட்டு தான் ஏர் ஃபில்டருக்கு இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சைடுன்றதுக்காக சாணிமா கார்டுக்கும் பம்பருக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். டைமண்டும் ஃபினிஷ் பண்ணி நீட்டாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி பாடி கட்டுனா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேலை நீட்டாக தெளிவாக பண்ணி கொடுத்துருப்போம். நல்லா அட்டாச் கேரியர் கேட்டனாலும் காவடியிலேருந்து போடுவோம். டோர் அதேமாரி தான் நீட்டாக தெளிவாக இருக்கும். 2 டன் கெப்பாசிட்டி 2 டன் கட்டுற அளவுக்கு டோர் நல்லா தரமாக பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே 1.5 கிலோ ஆங்கிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பேக் பம்பர் இருப்பாங்க டிசைனு நமக்கு. அது இண்டிகேட்டர் கவர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே வீடியோ எடுத்ததுனால அப்படியே போட்டோம். இண்டிகேட்டர் கவரும் இண்டிவிஜுவலாக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கும் சேஃப்டி கார்டு வச்சு கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா எல்லாமே டேமேஜ் இல்லாமல் வரதுக்காக இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறது. ஃபைனலாக வண்டிகளில் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. இதேமாரி உங்களுக்கு பாடி கட்டானா கிறிஸ் இன்ஜினியர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.